Hi friends, welcome to Sharmila's Kitchen. ஸோ இன்னைக்கு ஷர்மிளா கிச்சனில் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் இன் லண்டன். ஸோ இது என்னோட கிச்சனோட வியூ, விண்டோ வியூ. ஸோ கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் மை அவன். இப்போ தான் நான் இட்லிக்கு வச்சுருக்கேன். ஸோ இட்லி வடகரி இன்னைக்கு என்னோட ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வடகரிக்கான மாவு இப்போ தான் வேக வச்சுருக்கேன் இட்லி. And then all my ingredients. இது வந்து புதினா கொஞ்சம் கருப்பாயிடுச்சு ஓவர் சில்லாக இருக்கிறதுனால. And then tomato, onions, curry leaves எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எப்படி வடகரி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் இதான் என்னோட ஹால் செட்டப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாமி வச்சுருக்கேன். ஸோ இது நாங்கள் சாமி கும்பிடுறது. ஸோ இன்னைக்கு மார்னிங் பௌர்ணமிங்கிறதுனால மார்னிங் இட் செல்ஃப் ஐ ஸ்டார்டட் மை பூஜா டுடே. ஸோ இன்னைக்கு நவம்பர் 1st பௌர்ணமி. ஸோ we are going to have a puja on today. ஸோ நம்மளோட இன்னைக்கு ஃபேவரட் ரெசிபீஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வடகரி தான் இன்னைக்கு. அண்ட் வித் ஒன் பாயசமும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியமாக. ஓகே, லெட்ஸ் வெயிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இட்லியும் வெந்துருச்சு. அண்ட் நான் வடகரிக்காக வேக வச்சிருக்க கடலை பருப்பும் வெந்துருச்சு. ஜஸ்ட் இது எப்படி செக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபோக் வச்சு ஜஸ்ட் இப்படி குத்தி பார்க்கணும். வெந்துருச்சுன்னா ஸ்டிக் ஆகாமல் வரும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை 1 by 1 ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இதை 1 by 1 எடுத்து வச்சுட்டோம். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஆறட்டும். அண்ட் இந்த இட்லி பாத்திரத்தை நாங்கள் கழுவிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்காக வச்சுக்கணும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வடகரிக்கான மாவை உதிர்த்து நான் இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இது நல்லா இப்படி உதிர்த்து நல்லா ஆற வச்சிடணும். இதை இப்படி உதிர்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை நல்லா உதிர்த்துட்டு இதை நல்லா இப்படி ஆற வச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இது நல்லா ஆறிடும். இப்போ நம்ம கொஞ்சம் இதை கூல் பண்ணிட வெயிட் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு தான் வடகரி செய்ய போகிறேன். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் வச்சுட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இங்கே கிளைமேட். அதனால் சீக்கிரமாக ஆறிடும். நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐம் கோயிங் டு டூ வடகரி நவ். மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நவ் வடகரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஃப்ளவர் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் போடுவேன். இப்போ இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு
நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி நம்ம பிரிஞ்சிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ பிரியாணி பிரிஞ்சிக்கு அதே தான். இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுற போகிறோம். ஸோ இப்போ ஸ்பைசஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் போதும். நாங்கள் 2 பேருக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது நல்லா காய்ஞ்ச பிறகு ஆனியன்ஸை போட்டுடணும். ஆனியன்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் அது ஒரு கிளாஸியாக வந்தால் போதும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூளும் போடணும். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். தென் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். நான் வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் ரொம்ப சீக்கிரம் தான் எனக்கு குக் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா பொரிச்சிடுவேன். ஸோ மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைன்னா மசாலா ஓவர் குக் ஆகி கருகி ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும். ஸோ அந்த டிஷ்ஷோட அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க புதினா, என்னோடய புதினா ரொம்ப கருப்பாயிடுச்சு. இந்த ஓவர் சில்லுன்றதுனால சீக்கிரமாக அப்படின்னு போயிடுது. ஸோ இது வாசனைக்காக போட்டுருக்கேன். அண்ட் தென் தக்காளி, தேவையான அளவுக்கு தக்காளி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளி, வெங்காயம் போட்டிருக்க எல்லா மசாலாவும் நல்லா பிளண்ட் ஆகிட்டு ஆயில் நல்லா ஊசஸாக வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சிருக்கிற இந்த வடகரியோட அந்த வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உப்பு இனிமே தான் போடணும். அந்த உப்பு போடும்போது இப்போ தான் இதோட சேர்ந்து நல்லா பிளண்ட் ஆகிட்டு வரும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வாட்டர் ஆட் பண்ணிடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வடகரியை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சில பேருக்கு திக்காக பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் பிடிக்கும். தின்னாக இருக்க வேண்டாம், இது கொஞ்சம் மசாலாவாக இருந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் வேக வைக்கும் போதே போட்டிருக்கேன் சால்ட் இதில். ஸோ அதனால் சால்ட்டை நம்ம பார்த்து தான் ஆட் பண்ணணும். வேணும்னா கரம் மசாலா பவுடர் இதுக்கு மேலே போடலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, நான் போட்டிருக்க ஸ்பைஸே இட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னா நோ நீட் டு ஆட் இட். ஸோ இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த பிளண்ட் ஆகும் அந்த மசாலாவோட. ஸோ நம்மளோட எம்மியான வடகரி ரெடி ஆகிடும். நான் இதோட அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன். ஸோ நம்மளோட இப்போ வடகரி ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கான வடகரி இஸ் நவ் ரெடி. நான் இப்போ டேஸ்ட் பார்க்கல, ஏன்னா இதை நான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால. ஸோ இப்போது ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்க இட்லி. ஸோ என்னோடய இட்லியோட ப்ளஃபினஸ்ஸை பாருங்கள்.
ஸோ இட்லி நான் இப்போ சாமிக்கு வச்சுட்டு இதை தான் நாங்கள் சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.